ஹலோ கோடர்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியில் இருக்க டூ வேல்யூஸ் பார்த்தோம், ட்ரான்ஸ்லேட் அண்ட் ரொட்டேட். இப்போ நெக்ஸ்ட் வேல்யூ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்கேல். ஸோ இதை நோட் பண்ணிக்கிறேன், நோட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேல் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவோம்னா, நம்ம ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுவோம்ல, ஸோ அதே மாதிரி தான் ஸ்கேல் வந்து நம்ம வேல்யூ அதிகமாக கொடுத்தோம்னா அது நமக்கு வந்து ஜூம் இன் ஆகும், அதாவது நம்ம இமேஜ் வந்து ரொம்ப பெருசாக தெரியும். அதே இது நம்ம வேல்யூ வந்து கம்மியாக கொடுக்குறோம் அப்படின்னா ஒன் தான் வந்து கரெக்டான வேல்யூ. இப்போ நம்ம நார்மல் இமேஜில் ஸ்கேல் வேல்யூ வந்து ஒன் இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து அந்த ஒன்லேருந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இமேஜ் வந்து ஜூம் இன் ஆகும், அதாவது பெருசாக தெரியும். நம்ம ஒன்லேருந்து வேல்யூ வந்து கம்மி பண்ணுறோம், 0.5 அப்படின்னு கொடுக்குறோம்னா நமக்கு வந்து இமேஜ் வந்து ஜூம் அவுட் ஆகும், அதாவது சின்னதாக தெரியும். இப்போ பாருங்க, ஸோ இப்போ இங்கே போயிட்டு நான் ஸ்கேல் கொடுக்குறேன். ஸோ ஸ்கேல் எக்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஸ்கேல் எக்ஸ் கொடுத்தோன்னா நம்ம எக்ஸ் டைரக்ஷனில் வந்து நமக்கு வந்து அந்த ஸ்கேலிங் வந்து நடக்கும். நான் ஸ்கேல் வந்து 1.5 அப்படின்னு கொடுக்குறேன். 1.5 கொடுத்தோன்னா நமக்கு இப்போ இருக்க இமேஜை விட எக்ஸ் ஆக்சிஸில் ஜூம் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் ஜூம் ஆகிருக்கு. தென் போயிட்டு இப்போ இதை சின்னதாக்கணும், நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கணும் அப்படின்னா நான் இங்கே போயிட்டு 0.5 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 0.5 கொடுத்தோன்னா கொஞ்சம் இமேஜ் வந்து கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆன மாதிரி சின்னதாக இருக்குல்ல, ஸோ அது மாதிரி பிஹேவியர் இருக்கும். நம்ம ரெஃபரன்ஸ்க்காக திரும்ப ஒரு தடவை இது பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பாருங்கள், எக்ஸ் வந்து ஹரிசான்டலில் இருக்கும், ஒய் வந்து வெர்டிக்கலில் இருக்கும், இசட் வந்து டெப்த்தாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எக்ஸில் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சேஞ்சஸை. தென் நான் இப்போ ஒய் சேஞ்ச் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம 0.5 இருக்குது, அதை அப்படியே ஒயில் வந்து மாற்றுறேன். ஸோ ஒயில் மாற்றினோன்னா பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து இப்போது நார்மலாக இருக்க சைஸை விட கொஞ்சம் சின்னதாக இருக்குல்ல, ஹைட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஹைட் வைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இதை வந்து நம்ம பெருசாக்கணும் அப்படின்னா நான் இங்கே போயிட்டு 1.5 கொடுக்குறேன். ஸோ 1.5 கொடுத்தோன்னா ஒயில் வந்து இப்போ சேஞ்சஸ் நடக்குது. ஸோ அதே மாதிரி தான் இசட்டில் வந்து இப்போ நான் கொடுத்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கரெக்டாக 3D அனிமேஷன்ஸ் பண்ணுறப்போ தான் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போதைக்கு இசட்டில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. நான் 1.5 கொடுத்தாலும் சரி, 0.5 கொடுத்தாலும் நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்ம மற்ற அனிமேஷன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது நல்லா புரியும். ஓகே, ஸோ இப்போ ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா நம்ம இது கவர் பண்ணிட்டோம். இன்னும் ஸ்கேல் இது 2Dயில் ஸ்கேல் இருக்குது. ஸோ 2Dயில் வந்து நம்ம 2 அப்படின்னு கொடுத்தோம்னா எக்ஸ் அண்ட் ஒயில் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ எக்ஸ் அண்ட் ஒயில் வந்து நமக்கு இந்த பிஹேவியர் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி ஸ்கேல் 3D கொடுத்தோன்னா 3 இதுவும் எடுத்துக்கும், அது எக்ஸ் ஒய் இசட் எல்லாமே வந்து எடுத்துக்கும். ஸோ நான் இங்கே போயிட்டு 3 கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இப்போதைக்கு நமக்கு இசட் அந்த ஆக்சஸ் வந்து கன்சிடரேஷன் இல்லாதனால இப்போ நமக்கு அது கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி வந்து அதான் நம்ம ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்கியூ. ஸோ ஸ்கியூ அப்படின்னா என்னென்னா, ஸ்கியூ அப்படின்றத வந்து நம்ம டில்டட்ன்ற மீனிங்கில் வரும், அதாவது கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டில்டட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கியூவும் பார்த்தீங்கன்னா நம்ம டிகிரிஸ் தான் வந்து கொடுப்போம். ஸோ டிகிரிஸ் கொடுக்குறனால எப்படி நம்ம ரொட்டேட்டில் வந்து டிகிரிஸ் கொடுத்தோம்ல, ஸோ அதே மாதிரி தான் வந்து ஸ்கியூலையும் வந்து ஒர்க் ஆகும். என்னன்னா நம்ம ஸ்கியூவில் கொடுக்குற ஆங்கிள் இருந்து அது வந்து ரொட்டேட் ஆகும். நம்ம ரொட்டேட்க்கும் ஸ்கியூக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அது இப்போ நம்ம கோடில் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஸ்கியூ கொடுக்குறேன். ஸோ ஸ்கியூ எக்ஸ் கொடுக்குறேன். ஸ்கியூ எக்ஸில் இப்போ நான் 30 டிகிரி அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ பாருங்கள், நம்ம இன்ஸ்பெக்டில் வச்சு தானே நம்ம ரொட்டேட் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ அதே மாதிரி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நம்ம எதில் டிகிரிஸ் வருதோ அது எல்லாமே நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணோன்னா அந்த கிளாக் மாதிரி இருக்கிறது வந்து வரும். ஸோ இதை சேஞ்ச் பண்ணோன்னா நமக்கு வந்து தெரியும். இப்போ நார்மலாக வந்து ரொட்டேட் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு அந்த பிஹேவியர் வந்து பார்த்தோம்ல, எக்ஸ் ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகும், ஒய் ஆக்சிஸில், தென் இசட் ஆக்சிஸில் வரும். ஸோ ஸ்கியூ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரொட்டேஷன் பிஹேவியர் தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நமக்கு வந்து எக்ஸில் வந்து இப்போ நான் எக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். எக்ஸில் வந்து நமக்கு முதல் எப்படி ரொட்டேட் ஆச்சுன்னா அப்படியே வந்து நமக்கு அப்சைட் டவுன், அதாவது மேலே இருக்கிறது வந்து கீழே போகும், கீழே இருக்க மேலே போகும், இந்த மாதிரி பிஹேவியர் வந்து இருக்கும். இப்போ ஸ்கியூ நம்ம 30 டிகிரி கொடுக்குறனால அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டில்டடாக இருக்கும். டில்டட்னா கொஞ்சம் அது கொஞ்சம் திரும்பின மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பிஹேவியர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நம்ம ரெக்கமெண்ட் பொறுத்து நம்ம ஸ்கியூ யூஸ் பண்ணுற போகிறோமா இல்லை வந்து ரொட்டேட் யூஸ் பண்ண போகிறோமா அப்படின்னு வந்து நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ ஸ்கியூவோட பிஹேவியர் வந்து இது. இப்போ எக்ஸில் நான் ஸ்கியூ கொடுத்துருக்கேன். ஸ்கியூ பார்த்தீங்கன்னா எப்படி பிஹேவியர் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ரொட்டேட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எக்ஸில் வந்து நம்ம ரொட்டேட் கொடுத்தோம்னா. ஸோ இப்போ நான் ஸ்கியூ வந்து ஒய்யாக சேஞ்ச் பண்ணுறேன். சாரி, ஸோ ஸ்கியூ ஒயில் அதே 30 டிகிரி வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிஹேவியர் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது இன்னும் ஆகல, நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இது போய் செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த கிளாக் இது வந்திருக்கு. நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா இப்போது ஒயில் பார்த்தீங்கன்னா ஸ்கியூவில் பண்ணும்போது ரொட்டேட்க்கும் ஸ்கியூக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நமக்கு என்னென்னா இந்த ரெண்டு வேல்யூஸும் யூஸ் பண்ண முடியும். ட்ரான்ஸ்ஃபார்மோட ஸ்கியூவும் யூஸ் பண்ண முடியும், ரொட்டேட்டும் யூஸ் பண்ண முடியும்.
அதோட பிஹேவியர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ரெக்கமெண்ட் பொறுத்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ரொட்டேஷன் அனிமேஷன் வந்து வரணும் அப்படின்னா, நீங்க அந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் குடுத்து பார்க்கலாம், இல்ல ஸ்க்யூ குடுத்து பார்க்கலாம். எது வந்து உங்களோட ரெக்கமெண்ட்க்கு மேட்ச் ஆகுதோ, அது மாரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்க்யூல இப்ப வந்து ஸ்க்யூ எக்ஸ், ஸ்க்யூ ஒய் பார்த்தோம். அதே மாரி ஸ்க்யூ வந்து 2Dல தான் வந்து ஒர்க் ஆகும். அதுக்கு வந்து 3D வேல்யூஸ் வந்து கிடையாது. ஸோ இப்போ நான் ஸ்க்யூல இங்க வெறும் ஸ்க்யூ குடுத்துட்டு இப்போ வந்து 2 டைமென்ஷனலா எடுத்துக்குவோம். எக்ஸ் அண்ட் ஒய் வந்து எடுத்துக்குவோம். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்க்கு நான் 30 டிகிரி அப்படின்னு குடுத்துருக்கேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இன்னும் சேஞ்ச் ஆகல எனக்கு. நான் திரும்ப போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்திருக்கு ஸ்க்யூ சேஞ்ச் ஆயிருக்கு. இதில போய் பண்ணோம்னா, ஸோ ஸ்க்யூவோட பிஹேவியர் வந்து இந்த மாரி தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாரி இங்க -30 அப்படின்னு குடுத்தா நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ்ல வந்து ஒர்க் ஆகும். பார்த்தீங்கன்னா, இன்னும் நமக்கு ரெஃப்ரெஷ் ஆகல. நான் போயிட்டு பேஜ ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ இப்ப ஸ்க்யூ வந்து -30 டிகிரி குடுத்துருக்கோம். ஸோ இப்ப நமக்கு என்னன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதான் வந்து நம்ம டிகிரீஸ் பொறுத்தவரை எப்பயுமே அதான் நெகட்டிவ் வேல்யூ குடுத்தோம்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒர்க் ஆகும். இல்லன்னா கிளாக் வைஸ்ல வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஸ்க்யூ ப்ராப்பர்ட்டில அவ்வளோதான். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஸ்க்யூக்கு வந்து 3D வந்து கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வேல்யூ என்ன அப்படின்னா மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ் வந்து இப்ப நம்ம பார்த்த வேல்யூஸ்லாம் இருக்குல்ல, டிரான்ஸ்லேட், ரொட்டேட், ஸ்கேல், ஸ்க்யூ இந்த 4 வேல்யூஸ் இருக்குல்ல. இதெல்லாம் வந்து காம்பினேஷனா நம்ம யூஸ் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நான் இப்போ அத சின்டாக்ஸ் மட்டும் எடுத்து நான் ஸ்டிக்கீஸ்ல வச்சிருக்கேன். நான் அத எடுத்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, மேட்ரிக்ஸ்ல வந்து இந்த மாரி தான் வேல்யூஸ் வந்து குடுக்கணும். ஸோ நான் இங்க வச்சுட்டு இத கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மேட்ரிக்ஸ்ல வேல்யூஸ் வந்து இந்த ஆர்டர்ல தான் வந்து குடுக்கணும். மேட்ரிக்ஸ்ல வந்து 6 வேல்யூஸ் வந்து அக்செப்ட் பண்ணும். பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ஸ்கேல் எக்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ நம்ம எக்ஸ்ல வந்து எவ்வளோ வந்து ஜூம் பண்ணணும் அந்த வேல்யூ வந்து குடுக்கணும். அதே மாரி நெக்ஸ்ட் வேல்யூ வந்து ஸ்க்யூ ஒய், ஸ்க்யூ எக்ஸ், ஸ்கேல் ஒய், டிரான்ஸ்லேட் எக்ஸ், டிரான்ஸ்லேட் ஒய். ஸோ இந்த இந்த மாரி எல்லா வேல்யூஸையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்றதுக்கு வந்து நம்ம மேட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இங்க போயிட்டு இந்த வேல்யூவ வந்து நான் காப்பி பண்ணி வச்சிருக்கேன். நான் இதே எடுத்து பேஸ்ட் பண்றேன். ஸோ நான் இப்ப இந்த அதாவது 6 வேல்யூஸ் வந்து நம்ம பாஸ் பண்றோம். அந்த 6 வேல்யூஸும் வந்து நான் இங்க குடுத்துருக்கேன். எல்லா வேல்யூஸும் எடுத்து அது வந்து மல்டிப்ளை பண்ணி அதுக்கேத்த மாரி பிஹேவியர் வந்து குடுக்கும். இப்போ நம்ம பாஸ் பண்ணியிருக்க வேல்யூஸ் எல்லாத்தோட காம்பினேஷனோட ரிசல்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இமேஜ் வந்து இந்த பொசிஷன்ல இருக்குல்ல. இது வந்து எல்லாத்தோட காம்பினேஷன். இந்த எல்லா காம்பினேஷனும் சேர்ந்து தான் வந்து நமக்கு இப்ப இந்த வேல்யூல இந்த இமேஜ் வந்து இந்த மாதிரி மாறியிருக்கு. ஸோ இதுலயே மேட்ரிக்ஸ்ல வந்து 3Dயும் இருக்கு. ஸோ 3Dல பார்த்தீங்கன்னா 16 வேல்யூஸ் வரைக்கும் அது அக்செப்ட் பண்ணும். ஸோ நம்ம குடுக்குற வேல்யூஸ் எல்லாம் மல்டிப்ளிகேஷன் நடந்து அந்த ரிசல்ட்ட வந்து நம்ம இமேஜ்க்கு வந்து நம்ம எங்க வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி குடுத்துருக்கோமோ அங்க போய் செட் பண்ணுவோம். ஸோ அது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்க அனிமேஷன்ஸ்க்கு வந்து நமக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க ஒரு பிகினரா இருக்கும்போது நீங்க மேட்ரிக்ஸ் பத்தி ரொம்ப வொரி பண்ண வேண்டியதில்ல. மத்த 4 ப்ராப்பர்ட்டீஸும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சாலே போதும். ஏன்னா இதெல்லாம் வச்சு தான் வந்து நம்ம அனிமேஷன்ஸ் வந்து பண்ண போறோம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் புரிஞ்சிருக்குமா? டிரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டிக்கு என்னென்ன வேல்யூஸ் யூஸ் பண்றோம்? அதோட பிஹேவியர் எப்படி இருக்கும்? அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதான் வந்து கண்டிப்பா அனிமேஷன்ஸோட பேசிக். ஸோ இப்போ பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சுட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இருந்து அடுத்த ப்ராப்பர்ட்டி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஆட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். தேங்க் யூ.